எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்போ கடந்த 8 நாட்களா எல்லா தேவிகளையும் பார்த்தோம். அவங்களோட அந்த மந்திரம், தியான ஸ்லோகம், சித்திகள் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நவராத்திரியினுடைய 9வது நாள், நவமி இல்லையா? இன்னைக்கான தேவி சித்திதாத்ரி. எல்லா சித்திகளையும் கொடுப்பவள். எஸ்பெஷலா நமக்கு விஜயம், அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தி. நாளைக்கு விஜயதசமி இல்லையா? விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் ஈவில். அதாவது அஷ்ட சித்திகளையும் கொடுக்கக்கூடியவள். நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் அஷ்ட சித்திகள். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமிய, ஈஷித்வ, வசித்வ சித்தி. சித்திதாத்ரி இந்த எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடிய வலிமை உள்ளவளா இருக்காளாம். சித்திதாத்ரி ஒரு பெரிய தாமரையில உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். அவளுக்கு 4 கரங்கள். ஒண்ணுல சங்கு, அப்புறம் சக்கரம், கதா, அதுக்கப்புறம் தாமரை. அவளுடைய தியான ஸ்லோகமும் மந்திரமும் பார்ப்போம். சித்த கந்தர்வ யக்ஷாத்யைரசுரைரமரைரபி சேவ்யமானா சதா பூயாத் சித்திதா சித்திதாயினி. ஓம் தேவி சித்திதாத்ரியை நமஹ. தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், சித்திதாயினி அதாவது எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவள். சித்த கந்தர்வ யக்ஷாத்யைரசுரைரமரைரபி. இது ஸ்பிளிட் பண்ணோம்னா சித்தாஸ், கந்தர்வா, யக்ஷா, அசுரர், அமரர். ஸோ இவ ஷீ இஸ் வர்ஷிப் பை இவங்களால, சித்தர்களால, கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், அமரர்கள். சேவியமானா அதாவது மேல சொன்ன எல்லாராலையும் வணங்கப்படுபவள், சேவை செய்யப்படுபவள். சதா பூயாத் சித்திதா. மே ஷி ஆல்வேஸ் ப்ரொவைட் அஸ் வித் ஆல் த சித்திஸ். இதை சம்மரைஸ் பண்ணோம்னா, இந்த சித்திதாத்ரி அப்படிங்கிறவ ஷீ இஸ் பிரேட் பை சித்தர்கள், கந்தர்வா, யக்ஷாஸ், அசுரர், அமரர்கள். அவ நமக்கு எல்லா சித்திகளையும் கொடுக்கட்டும் அப்படின்னா இதோட மீனிங். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நவதுர்காக்கள், அதாவது 9 துர்காக்கள் பார்த்துட்டோம் இல்லையா? நவராத்திரியினுடைய இந்த நவராத்திரி விஜயதசமியில முடியும். அதாவது துர்கையோட ரூபம் மைஷாசுரமர்தினி. மகிஷன் அப்படிங்கிற அந்த அசுரனை அழிச்ச நாள். அதுதான் விஜயதசமியா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நமஸ்காரம்.